2,00,000 தந்தா தான் உடல கொடுப்போம்னு சொன்னாங்க. நடிகை சரண்யா வீட்ல தான் இந்த மாரி இப்போ நிழல்கள் நடிகர் ராஜசேகர் அவர்களுடைய மனைவி தாரா பார்த்தீங்கன்னா, உருக்கமா ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது குறித்து பார்க்கலாம். அதாவது இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, நிழல்கள் பட நடிகர் ராஜசேகர் அவர்களுடைய மனைவி தாரா கண்ணீர் மல்க ஒரு பேட்டி குடுத்திருக்கிறாங்க. அதில என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நைட்டு 10 மணிக்கே சத்யா ஷூட்டிங்க்கு போயிட்டு வந்தோம். சரியா 11 மணிக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு என்னோட கணவர் ராஜசேகர் சொன்னாரு. அதுக்கப்புறமா கேஸ்ட்ரிக் பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கிற மாரி நெனச்சு வெந்நீர் வச்சு குடுத்தேன். சரியா மணி 12 ஆச்சு. நெஞ்சு வலி அதிகமாயிருச்சு. மூச்சு விட முடியல. தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். அங்க நைட்டு 12 மணிக்கு என்கிட்ட பணம் செலுத்த சொன்னாங்க. அப்போ என்கிட்ட கையில பணம் இல்ல. பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ஏடிஎம் கார்டு எல்லாமே அப்ப கிடையாது. அதனால நீங்க சிகிச்சை கொடுங்க. அவரு மூச்சு விட முடியாம துடிக்கிறாரு அப்படிங்கிற மாரி சொன்னேன். ஆனா, அவங்க பணத்த குடுங்க, நாங்க சிகிச்சை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஐசியூ வார்டுக்கு கூட்டிட்டு போனப்போ, என்னோட கணவர் எங்க அப்படிங்கிற மாரி நான் தேடுனேன். அப்போ மருத்துவர்கள் அவர் இருக்காரு, இருக்காரு அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. நானும் அவர அட்மிட் பண்ணிட்டு 3 நாட்களா அவர எனக்கு காட்டவே இல்ல. நான் வெளியவே உக்காந்துட்டு இருந்தேன். ஐசியூல ஒரு நாளைக்கு ரூ. 2,00,000 செலவு செய்ய சொல்லி விஐபி வார்டுல கொண்டு போனாங்க. நானும் வேண்டாம் ஜென்ரல் வார்டுலயே பாருங்க அப்படிங்கிற மாரி சொன்னேன். அதுக்கப்புறமா என்னோட கணவர் இறந்துட்டாரு. அதுக்கு 2,00,000 கட்டினா தான் உடல கொடுப்போம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. என்னோட கணவர் இறந்தப்போ அவருடைய குடும்பத்தினர் யாருமே வரல. எனக்கு சுடுகாட்டுல கூட இடம் தர மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாரி கண்ணீர் மல்க தெரிவிச்சிருக்கிறாங்க தாரா. நடிகர் ராஜசேகர் வங்கியில கடன் வாங்கி ஆசையா சென்னை வடபழனியில வீடு ஒன்றை கட்டி வாழ நினைச்சிருக்கிறாரு. ஆனா அதுக்குள்ளாரவே அவர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறாரு. இந்த நிலையில வங்கியில கடனை கட்ட சொல்லி தாரா கிட்ட வங்கி நிர்வாகம் வற்புறுத்துறதா சொல்லப்படுது. கணவர் இறந்ததுக்கு அப்புறமா இருந்த சொத்துக்களை வித்து கடன் அடைக்க முயன்றப்போ சிலர் என்ன ஏமாத்துனாங்க. கோர்ட்ல ஜப்தி ஆர்டர் கொடுக்கப்பட்டதுனால கோர்ட் ஊழியர்கள் வங்கி ஊழியர்கள் ராஜசேகர் மனைவி தாராவை வீட்டில இருந்து வெளியேற்றி வீட்டுக்கு சீல் வைத்துள்ளதாகவும் சொல்லப்படுது. இப்போ அவங்க நடிகர் சங்கத்தை நாடியுள்ளதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. வடபழனியில வாங்கின வீட்டோட மதிப்பு 60 லட்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நிழல்கள் படத்துல பாரதி ராஜா அறிமுகப்படுத்தின ஹீரோ, சினிமா இயக்குனர், சின்னத்திரை நடிகர் இந்த மாதிரி பன்முக திறமை கொண்டவர் தான் ராஜசேகர் அவர்கள். ஒருதலை ராகம் படத்துல ஒளிப்பதிவாளரா சேர்ந்தாரு. அதுக்கப்புறமா பாலைவனச்சோலை, நிழல்கள் உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. முதல்ல நடிகை சரண்யாவை தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு ராஜசேகர். அந்த கல்யாணம் விவாகரத்து ஆனதை தொடர்ந்து தாராவை 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அண்ட் சரவண மீனாட்சி, தென்றல் இந்த மாதிரியான சீரியலில் கூட நடிச்சிருப்பாரு. கண்டிப்பாக எல்லாருக்குமே இவர் தெரிஞ்சிருக்கும். ஸோ எனிவே இப்போ இவர் இல்லாமல் இவருடைய மனைவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ இவருக்கு சினிமா துறையிலேருந்து எதனா உதவி கிடைக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.